ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரூச் ஒர்க் வந்து பாருங்கள். இந்த மாதிரி மெட்டல் ஒயர் வச்சு செய்த ஒரு ப்ரூச் ஒர்க். நல்ல ஒரு சிம்பிளான ப்ரூச் ஒர்க் தான் இது. வந்து ப்ரூச் பின் வச்சுருக்கு, பின் பண்ணக்கூடிய ப்ரூச் இது. ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி OHP ஷீட் மேலே ஒரு குட்டி டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு OHP ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டோன் அங்கே ஸ்டிக் பண்ணணும். ஒரு வேளை சப்போஸ் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டோனும் அப்படி ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கலனா ஸ்கொயர் ஷேப்பில் மிரரும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்கொயர் ஷேப் மிரர். இதுக்கு நம்ம B7000 கம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சீக்கிரம் ஒட்டிடும்ல, அதனால. இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வச்சு நம்ம ஒட்டிடலாம். இனி இதை சுற்றி நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டலாம். இனி பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி ஸ்டோன் வைக்கலாம். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இனி இது கொஞ்சம் நல்லா காயட்டும். பாருங்க, இப்போ இது நல்லா காஞ்சிருக்கு. இனி நம்ம எல்லா கார்னர்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன் ஒட்டலாம். இதுக்கு நம்ம இந்த ரெக்டாங்கிள் ஷேப் ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறோம். இனி அடுத்து இங்கே பாருங்க, இந்த மாதிரி இதே மாதிரி இனி சுற்றி நம்ம ஒட்டலாம்.
மாதிரி இப்படி ஒட்டிட்டு இனி இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இனி இதே மாதிரி இந்த ஸ்டோனையும் நம்ம ஒட்டிடுவோம். இந்த அளவுக்கு ஏன்னா கூட 2 இது ஸ்டோன் விட்டலாம். இதே மாதிரி இப்போ பாருங்கள், இது நல்லா காஞ்சிட்டு இனி நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி கட் அவுட் மாதிரி இப்படி வெட்டி எடுத்துடணும். இனி இதே மாதிரி இதே நம்ம வெட்டி எடுக்கலாம். இந்த 3 இனி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு அட்டை எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம இந்த கம்பி இருக்குல்ல, இந்த கோல்டு கம்பி, இதுக்கு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கொடுக்கணும். கையால் கொடுக்க முடிஞ்சால் கையாலையும் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி கொடுத்துட்டு ஒரு 2 ரவுண்டு இதே மாதிரி. இப்போ ஒரு ரவுண்டு முடிச்சிட்டுக்கா, இன்னும் ஒரு ரவுண்டு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம அதை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 2 நேரம் இப்படி சுற்றிட்டோமா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, ஸோ அதனால் இதில் நம்ம இப்படி எண்டு பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நமக்கு 2 ரெக்டாங்கிள் இப்படி கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 2 ரெக்டாங்கிள். இந்த ரவுண்டு ஸ்ப்ரிங் உண்டுல, அதே மாதிரி ரவுண்ட் ரெக்டாங்கிள் ஸ்ப்ரிங் மாதிரி. இதை நம்ம கொஞ்சம் நல்லா ஷேப் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி
மாதிரி இருக்கா, இப்படி இருக்குல்ல. இனி பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குல்ல அந்த கம்பி பாருங்கள், இது வந்து இப்படி வந்து இதில் வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணிடணும் இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு கை வச்சு ஸ்லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம நல்லா ட்விஸ்ட் பண்ணலாம். இனி பாருங்கள், இந்த செகண்ட் ரோவில் இருக்க கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம பாருங்கள் இப்படி கீழே ஓடி இந்த கம்பிக்கு கீழே ஓடி நம்ம எடுக்கணும். பாருங்கள், செகண்ட் கம்பி இங்கே இருக்குது. இனி இந்த செகண்ட் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகண்ட் கம்பியை நம்ம வந்து இதுக்கு கீழே ஓடி எடுக்கணும். கீழே ஓடி எடுத்துட்டு ஃபுல்லாகவே இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு இனி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு திருக்கிட்டு தான் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி கீழே ஓடி எடுக்கணும். கீழே ஓடி எடுத்து மேலே நான் திருக்கியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஒரு திருக்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக திருக்கிட்டு இனி நம்ம ஷேப்பு கொடுக்கலாம். ஒரு ஸ்கொயருக்குள்ளே இன்னொரு ஸ்கொயர் அப்படி பின்னி இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டில் கார்னரில் இருக்க ஷேப் நல்லா கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த கம்பி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி கட்டிங் பிளேயர் வச்சு இப்படி கொடுக்கலாம். ரொம்ப சாஃப்டான கம்பி இதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது, இல்லை நம்ம ப்ரூச் வந்து ஒரு மாதிரி சுருங்கி போயிடும். இது வந்து நல்லா கல் மாதிரி இருக்குமா, அப்போ அது வந்து ரொம்ப அமுகாது. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு இனி நம்ம இதில் சென்டரில் இந்த மாதிரி இப்படி மடித்து விடணும் லேசாக. பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கும். இந்த மாதிரி இதை அப்படி எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு இனி நாங்கள் திருக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை நம்ம நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுறோம். இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு இனி நம்ம இதில் இதை வந்து இப்படி ஸ்டிக் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல் கம்பியிலையும் இப்படி B7000 கம் வச்சிடலாம். அதுபோல் இங்கே 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 3 இடமும் இப்படி கம் வச்சுட்டு நம்ம ஒட்டலாம். இந்த மாதிரி அப்புறமா இதை இந்த மாதிரி
இது வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை நல்லா காய விடலாம். பாருங்கள், இது இப்போ நல்லா காஞ்சிட்டு இனி நம்ம பின்னால் இந்த பின் மாட்டலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் இப்படி கம் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கம் வைக்கணும். இந்த கம் வச்சுட்டு இது கம் கொஞ்சம் ஒரு மினிட்டுக்கு போல் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பின்னை அதுக்கு மேலே அப்படி மாட்டலாம். பாருங்கள், இப்போ ஒரு மினிட் போல் ஆகிட்டு இனி நம்ம இந்த ப்ரூச் பின் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இதில் இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இனி இது நல்லா காயட்டும். பாருங்கள், நல்லா அழகாக இப்படி காஞ்சிட்டு இனி பாருங்கள், நம்ம இந்த மாதிரி இப்படி வச்சு நம்ம பின் பண்ணலாம். ஸோ இந்த ஒயர் வச்சும் நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாகிட்டு ப்ரூச் ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் இதை வந்து செய்து பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.